நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பருவமழை தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடுமையாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதும் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நாகப்பட்டினத்துடைய பொறுப்பு அமைச்சருமான அவர்கள் இருக்காங்க. அவருடைய தகவலை கேட்கலாம். சார் வணக்கம். என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்? மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படியும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் பொறுப்பு அமைச்சராக இங்கே வந்ததிலிருந்து தொடர்ந்து 2 நாட்களாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன், இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஷானவாஸ் அவர்கள், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை, எங்கேயாச்சும் சின்ன பாதிப்பாக கூட அடுத்த நிமிஷம் அங்கே போய் அங்கே நிற்கிறதாக இருந்தாலும் சரி, மழை அதிகமாக பெஞ்சாலும் ரெயின் கோட்டை போட்டு நேரடியாக போய் அவங்களை பார்க்குறதாலும் சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்கும்போது நம்மக்கிட்ட வந்து அந்த முகத்தை இந்த மாதிரி நேரத்தில் பார்க்கும்போது அவங்களும் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட நம்மளை காப்பாற்றுறவங்க இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல வந்து கொடுத்துருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சு 24/7 வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் ஒரு கால் சென்டர் மாதிரியே யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று வரும்பொழுது வீட்டில் தண்ணி தேங்கி இருக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு கால்நடைக்கு பாதிப்பு இருக்கிறதாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான வகைப்படுத்தி கிட்டத்தட்ட 7-8 விதமான வகைப்படுத்தி எத்தனை கால்ஸ் வந்துருக்குங்க முதற்கொண்டு அந்த கால் ஃப்ரீ நம்பர்ஸில் வந்து உட்காந்து அவங்க அதை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளபடியே அது பெருமையாக இருக்கின்றது. அவங்ககிட்டையும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு 2 கால் தான் வருது, 3 கால் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கால் பண்ணுற நம்பர்ஸும் நம்மளை நம்பி தான் ஃபோன் அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் அவங்களை காப்பாற்றுற அந்த விஷயத்தில் பெரிய பணி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். களத்தில் நாங்களும் கண்ட்ரோல் ரூமில் அவங்களும் இருந்து இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தேவையான செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 12 கேம்ப்ஸ் வந்து இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்கின்றது. அதில் மேக்ஸிமம் 10 கேம்ப் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் சிஓஸ் அந்தந்த பகுதியை சார்ந்த பிஓ கிட்ட பள்ளிக்கூடத்தோட சாவியை ஒப்படைச்சிட்டாங்க. ஒருவேளை நிறையா தண்ணி வந்து அந்த பக்கம் சூழ்ந்துருச்சுன்னா சாவியெல்லாம் எங்கே தேடிட்டு இருக்காங்க, நேரடியாக பிஓவை பார்த்தா போதும், உடனடியாக போய் உங்கள் கேம்பில் தங்க வச்சுருவாங்க. கேம்பில் தங்க வைக்கிறது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் நகராட்சி பகுதியில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பங்கள் 118 பேர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து சாப்பாடை உறுதி செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கே திருமருகளில் வரும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு உணவெல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியாக இருக்கின்ற இப்போ இங்கே பீடுங்கிற மாதிரி அங்கே வந்து முனிசிபாலிட்டி கமிஷன்ஸ் மூலமாக தங்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே இருக்கின்ற டாய்லெட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு 2 பேரை போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான உணவுகள் இங்கேருந்து தயாரிக்கப்படுகின்றது அதோட தரத்தையும் பார்த்துருக்கிறோம். மக்களுக்கு தேவையான இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு பாயும் ஒரு பெட்ஷீட்டும் ஒரு தலகாணி தேவைப்படுகிறது. அவங்களுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை தயார் செய்திருக்கிறார்கள். ரெட் அலர்ட்டாக இருந்தாலும் சரி, ஆரஞ்சாக இருந்தாலும் சரி, எல்லோவாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலாவது நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருகின்றது என்று வைத்துக்கொண்டால் அதை சரி செய்கின்ற அளவுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி தயார் நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மரம் எங்கேயாச்சும் விழுந்தால் கூட ட்ரீ கட்டர்ஸ் ரெடியாக இருக்கிறதுலேருந்து, ஜென்செட் ரெடியாக இருக்கிறதுலேருந்து, ஒரு மருத்துவமனை என்று வரும்போது மருத்துவமனைக்கு கூடுதலாக ஜென்செட் இருக்கிறதுலேருந்து, ஆம்புலன்ஸ் வசதி ரெடியாக இருக்கின்றது, அதுக்கு போதுமான மருத்துவர்களும் மருந்துகளும் இருப்பதிலிருந்து, ரேஷன் கடைக்கு தேவையான பொருட்கள் 20% அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த இருப்பை இன்றைக்கி நாங்கள் உறுதி செய்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு மின்கம்பம் விழுந்தால் கூட மின்கம்பத்தை மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது தேசிய பேரிடர்லேருந்து ஏற்கனவே ட்ரெயினான அந்த வீரர்கள் இங்கே வர வைத்ததாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் எங்கள் எல்லா நேரமும் ரெட் அலர்ட் தாங்கிற அளவிற்கான ஒரு மாவட்ட நம்ம ஆட்சி நிர்வாகம் வந்து தயார் நிலையில் இருக்கின்றது. அதனால் மக்கள் எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதற்கான ரிப்போர்ட்டையும் நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கணும்.